ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் அவகேடோ ஃப்ரூட்டில் இருந்து டோஸ்ட் பண்ண பிரெட் மேலே வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்ப்ரெட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த அவகேடோ ஃப்ரூட் வந்து வாங்கும்போது க்ரீன் கலரில் உள்ளது. கொஞ்சம் பழுத்த பிறகு பார்த்திங்கனாக்கா கலர் மேலே உள்ள அந்த கலர் வந்து பிளாக்காக சேஞ்ச் ஆகிடும். அது பிளாக்காக சேஞ்ச் ஆகிட்டாக்கா பழம் நல்லா பழுத்துருச்சு அப்படின்றது அர்த்தம். இந்த பிளாக்காக ஆன பிறகு தான் இந்த ஸ்ப்ரெட் வந்து செஞ்சாக்கா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரூட்டை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணாக்கா சென்டரில் வந்து அந்த சீட் மாதிரி இருக்குல்ல, அந்த பெரிய கொட்டையை வந்து எடுத்துட்டு அந்த சதை பகுதியில் கோடு கோடாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய அகலமான ஸ்பூனால் இல்லாட்டி ஒரு கரண்டி அகலமாக இருக்கணும், அதை வச்சு இப்படி ஸ்கூப் பண்ணோம் அப்படின்னாக்கா பழம் தனியாக வந்துடும், ஸ்கின் தனியாக வந்துடும். அந்த பழத்தை வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. மேலும் அந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வேறு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுன்றதையும் பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு மற்ற தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாக்கா, நைஸாக கட் பண்ணால் பச்சை மிளகாய் 2, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி ஒரு தக்காளி போதும். அது மாதிரி பெரிய வெங்காயம் 1, அதுவும் நைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக லெமன் ஜூஸ், அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, கொத்தமல்லி தழைகள் வந்து க்ளீன் பண்ணி நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பவுலில் வந்து க்ரீன் சில்லிஸை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த க்ரீன் சில்லிஸை போட்டு ஒரு மத்து அந்த மாதிரி வச்சு கூட நம்ம அப்படி நசுக்கி விட்ட மாதிரி க்ரஷ் பண்ணி விடுற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுள்ள ஆனியன் போடணும். அதையும் அதே போல் அந்த மத்தால நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி அதையும் மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ், தேவையான சால்ட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்க்ராப்டு அவகேடோ பல்ப்பு அப்படி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டாக்கா நம்மளுக்கு அந்த ஸ்ப்ரெட் வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுக்குள்ள அந்த ப்ரெட் மேலே அப்ளை பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியது தான். சாப்பிட்டாக்கா எம்மியாக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை அண்ட் என்ஜாய். தேங்க்யூ.